இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் கொஞ்சம் கொஞ்சமாக கதையில் திருப்பி பழையபடி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு குணச்சித்திரமாக நம்ம ரசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பரபரப்பான சில திருப்பங்களும் நடந்துகிட்டு இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா புதுசாக ரவி ஸ்ருதிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். அவங்க ரெண்டு பேர் அந்த ஜோடிக்கு மட்டும்தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்கணும், அவங்களுக்கும் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஒர்க் ஆகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மீனாவும் முத்துவும் திருப்பி பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சிறதும் மிஞ்சறதும் இருக்கிறதும். முத்து கடுப்படிச்சிட்டே இருந்தாலும் கூட அவர் மனசில் இப்போ முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடி நெஜ வெறுப்போடு இருந்தார். மீனா கட்டாய கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணமே வேணாம் தப்புன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவர் உண்மையிலே அவங்க மேலே காதல் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, இன்னொரு பக்கம் கோபம் இருக்குது, ஆதங்கம் இருக்குன்னு இத்தனை விஷயங்கள் கலந்து இருக்குது. அது ரெண்டு பேரும் நடிக்கிற ரெண்டு பேருமே சூப்பராக கோமதி பிரியாவாகட்டும் இல்லை வெற்றி வசந்த் ஆகட்டும், ரெண்டு பேருமே அதை நல்லா அழகாக காமிக்கிறனாலே என்னவோ நமக்கு பார்க்குறதுக்கும் ரசிக்கிறபடி இருக்குது. இப்போ நாளைக்கு ஆட்டோவில் ஒன்றா ஒட்டி உரசி முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு கிளம்பி போகிறதும், அதில் ஒரு காதல் சாங்ஸ்லாம் அந்த போட்டு கொஞ்சம் லவ் பிஜிஎம்லாம் போட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்க போகுது. சீதாவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாமா மேலே கோவப்பட்டோம், ஆனாலும் அவர் நல்லவர் தான், ஆனால் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வரப்போகிறாங்க. சத்யாவுக்கு இது எல்லாமே எரிச்சலாக இருக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறதே ஏன்னா நாளை அப்புறம் நம்மளை பற்றி உண்மை தெரிஞ்சிருவாங்கிறது ஒன்று. இன்னொன்று, அவருக்கு நிஜமாகவே பார்த்தா முன்னாடிலாம் இந்த கேரக்டர் அப்படி இல்லை. அவர் உண்மையிலே மாமா நல்லவருக்கா, மாமா பாவங்கா, மாமா இதுக்கா அப்படின்னாரு. இப்போ திடீர்னு அவரை பற்றி உண்மைகளை கண்டுபிடிச்ச உடனே அப்படியே ஆளே பல்ட்டி அடித்து அந்த ஆள்லாம் உதவாக்கிற அந்த ஆள் இருக்க பேசுறதுக்கு பேசாமல் இருக்கிறதே மேல் அப்படி இப்படின்னு ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இதை சிட்டி சொன்ன அந்த புது இன்புட்ஸாலாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விடுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறது, ஏதாச்சும் இல்லாதும் பொல்லாதுமா கூறுறதுங்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சத்யாவோட வார்த்தையில் கிரெடிபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இவன் பேசுகிறதெல்லாம் நம்பவே நம்பாத, இவனே ஒரு திருட்டு பைய அப்படின்னு காமிக்கிற மாதிரி அந்த இவர் தான் திருநாருங்கிற ஆதாரத்தை சீக்கிரமாக காமிச்சிட்டா பெட்டராக இருக்கும். இது எல்லாத்துக்கும் நடுவில் இன்னொரு பக்கம் விஜயாவுக்கும் கடுப்பாக இருக்க போகுது. என்னடா அது, நம்மளும் திருப்பி உங்களை பிரிக்கலாம்னு பார்த்தா அவங்க திருப்பி ஒட்டிட்டு உட்காருங்கன்ட்டு. இதில் அவங்களோட இன்னொரு பக்கம் ரவியும் ஸ்ருதியும் சண்டை போடுறாங்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கு எந்த பஞ்சாயத்து பண்ணி எப்படியா தீர்த்து வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்களுடைய ரவியுடைய கேரக்டரும் ஸ்ருதியோட கேரக்டரும் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைகள் தாண்டி தான் ஒரு புரிதல் வரும். புரிதல் வரணும்னா சண்டை போட்டு தான் ஆகணும். அப்போ இந்த பிரச்சனை இதெல்லாம் இவங்களுக்கு இது ஒத்து வரும், இவங்களுக்கு இது ஒத்து வராதுங்கிறத புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதை புரிஞ்சுக்காமல் இவங்க உள்ளார இப்போயே பூந்து ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு இருந்தாங்கன்னா சண்டையை ஊதி பெருசு தான் ஆக போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ இந்த ரோகிணி பிரச்சனைகளாக ஒரு பக்கம் ஓடுது. ரோகிணி எப்போ வேணாலும் மாட்ட மாட்டாங்களா, இல்லை பணத்துக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தலையை பிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, சரி ஓகே உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணீங்க, ஒரு ரூம் உங்கள் ரூமை கொடுத்தீங்க. உங்கள் அப்பாவோட ரூம் யார் கொடுத்தாங்க, அதை ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, ரூம் கொடுக்கலான்னா இல்லை வேணான்ட்டார் அவங்க அப்பா. இப்போ உடம்பு சரியில்லைங்கனால கொடுத்தாங்க. இப்போ திருப்பி நீங்கள் ரெண்டு பேர் தனித்தனியாக பிரிஞ்சிருங்க. சின்னஞ்சிறுசுகள் ரெண்டு பேர், அதுக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த குடும்பத்தில் எல்லா 3 பேருக்கும் டக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சு. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இப்போ 1 வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆகும்போது இப்போ இவங்களை பிரித்து வச்சிருக்கிறதே ஒரு பெரிய தப்பு. அதை அண்ணாமலையாச்சும் உணர்ந்து சரி ஓகே இப்போ எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தனியாக வெளிலப்படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா இவங்களே அட்லீஸ்ட் கேட்க ஆரம்பிக்கணும், கைஸ் ப்ளீஸ் எங்களுக்கு எங்கள் ரூமை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறத லைட்டாக அரசல் புரசலாக வச்சு பேச ஆரம்பிக்கணும். ஆனால் அப்படி கூட இதுங்க பேசாதுங்க, ரொம்ப நல்லதுங்களா கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி சமயத்தில் இதையாச்சும் விஜயா அந்த ரூம்குள்ளே போகும்போது ஏதாச்சும் எனக்கு அங்கே போகிற கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்கே அந்த ரூம்குள்ளே வரீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது பேசும்பொழுது டக்குன்னு சண்டையில் இது ஏன் ரூம் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் மீனாவும் அப்படி சொல்ல போகிறதில்ல. அப்போ அண்ணாமலை ஒரு முடிவு எடுத்து நாம் ரூமை விட்டு வெளில போகிறோம், இவங்களுக்கு தனி ரூம் கொடுத்துடலாம், மேலே ரூம் கட்டுறதுக்கான எல்லா வேலையும் செய்யலாம், இல்லை அப்படின்னா கீழ் வீட்டில் இருக்கவங்கள காலி பண்ண வச்சுட்டு கீழ் வீட்டில் நம்ம ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை டக்குன்னு ஒரு முடிவை எடுக்கணும். இல்லாமல் திருப்பி இவங்க ரெண்டு பேரும் பிரித்து மாடியில் ஒருத்தவங்க கீழே ஒருத்தவங்க படுக்க வச்சுருந்தா எப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை கிடந்தா ஆளாளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும் மீனாங்கிறாங்க. அதெல்லாம் எப்போ நடக்கிறது? ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் கொஞ்சம் கொஞ்சமாக